இந்த வீடியோவில் கேபீட்ரூட் ரைஸ் குழந்தைங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பேர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? கண்டிப்பாக இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான ரெசிபி. வடித்த சாதம் வீட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஜாரில் ஒரு துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்குவோம். அதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதே ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்குவோம். அதோட ஒரு 5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்குவோம். ஒரு சின்ன கேரட்டும் ஒரு சின்ன பீட்ரூட்டும் நான் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்து இப்போ இதை பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுக்க போகிறோம். அவ்வளோதான், அரைச்சி எடுத்தாச்சு நல்லா. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குவோம். 1 டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து காஞ்சதுக்கப்புறமா நம்ம பவுடர் பண்ண அந்த பொடியோட ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்து பொரிய விட்டுறலாம். இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா வந்து ஒரு 4 தலை சேர்த்துக்குவோம். சேர்த்து வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா வந்து பச்சை வாசனை போகிற லெவலுக்கு நம்ம வந்து கிண்டி விடணும். ஒரு 10 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் மூடி வச்சு நம்ம வந்து குக் பண்ணலாம். அடிக்கடி கிண்டி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல். இப்போ பாருங்கள், இதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்ல குக்காகி வந்துருச்சு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி வந்து சுண்டணும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுவோம். இப்போ 1 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துக்கோங்க, ரைஸ்க்கு தேவையான அளவு. இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. தண்ணியெல்லாம் இஞ்சி வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வடித்த சாதமும் வந்து இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். சேர்த்து அந்த கேரட், பீட்ரூட் அந்த பேஸ்ட் வந்து இந்த வெள்ளை சாதத்தோடு நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட டேஸ்ட் வந்து பிரியாணியோட டேஸ்ட் மாதிரியே இருக்கும். அதனால் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். உங்களுக்கு காரம் தேவை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உப்பு சேர்க்கும் போதே காரம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு கிளறிட்டு இப்போ மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், கேபீட்ரூட் ரைஸ் வந்து ரெடி ஆகியாச்சு. கேரட், பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. வீட்டில் எல்லோரும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள், குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.